வணக்கம் ட்ரேடர்ஸ் அசை. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது, அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட்டாக வந்து அன்னைக்கு நாளை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. அப்போது புதன்கிழமை அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் வந்து ட்ரேட்ஸை சரியான இடத்துல வந்து எடுக்க முடியுங்க. அப்போது மார்க்கெட்டில் ஓவராலாக என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போகணும். சாரிங்க, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போகணும். அப்போ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது டெய்லி வீக்லி அந்த மாதிரிலாம் இல்லைங்க, 1 hour டைம் ஃப்ரேமே போதும். உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் வந்து பொறுமையாக கீழே போயிட்டு இருக்குது. எங்கேருந்து ரொம்ப தூரம் மேலே இருந்தே வந்து விழுந்தது, ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா திரும்ப வந்து கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போது ப்ரைஸு எது வந்து அந்த 1 hour அதிக டைம் ஃப்ரேமில் எது வந்து ஹை அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை ரிவர்ஸ் ஆகிற ப்ரைஸு இந்த இடத்தையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டே மாறி போயிடும். ட்ரெண்டே மாறி மேலே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ப்ரைஸ். சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் ஹையை வந்து கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே நேரத்தில் ப்ரீவியஸ் லோ இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்படி வந்து போயிருக்குது, அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த லெவல்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான லெவலாக வந்து இருக்குங்க. ஏன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்தது என்ன பண்ணோம், இந்த இடத்துலேருந்து அப்படி இப்படி பண்ணிவிட்டு இப்படியே ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பக்கத்தில் எதனா லெவல்ஸ் இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 1 hourல தெரியல அப்படின்னா, அந்த மாதிரி லெவல்ஸ் வந்து 1 hourல தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கும் அதிக டைம் ஃப்ரேம் டெய்லியில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். அப்போ இங்கே ஒரு லெவல் இருக்குது, அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. சும்மா 2 கோடை போட்டு வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லாமல் அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகலாம். எதுக்கு, ஒருவேளை ரிவர்சல் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக வரணும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒருவேளை ரிவர்சலுக்கான சிக்னல் எதனாச்சும் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரேடை ரிவர்ஸில் வந்து எடுக்கலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கோடு போட்டிங்கள்ல, அந்த கோடுக்கு பக்கத்துலலாம் வந்து நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு. என்னையிலேருந்து திங்கக்கிழமையே அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, செவ்வாய்க்கிழமை அந்த இடத்த கொஞ்சம் தாண்டி வந்து போயிருக்குது. ஆனால் திரும்ப வந்து ரிவர்சல் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த லோ வந்து ரொம்ப முக்கியமான லோவாகிடுதா? மேலே போகிற ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போயிடுவான், மார்க் பண்ணி வச்சிட்டோம். இந்த லெவலை கட் பண்ணால் திரும்பவும் கீழே தான் போவான். சரியா? அப்போது என்ன நடந்திருக்குது டியூஸ்டேல, இந்த ஃபாலுக்கான ஒரு புல் பேக், ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கீழே வரும்போது வந்து இப்படி வந்து வரணும். இப்படி இந்த ஃபாலுக்கான கரெக்ஷன் மறுபடியும் வந்து இப்படி வந்து போகும். இந்த ஃபாலுக்கான கரெக்ஷன் இப்படி போகும். ஸோ இதை தான் நம்ம படிக்கட்டுன்னு சொல்கிறோம். இப்படி இறங்கி மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்தது, இந்த ஃபாலுக்கான கரெக்ஷன் வந்தது, ஆனால் திரும்பவும் ஃபால் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இந்த லோவை கட் பண்ணல. ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் அந்த இடத்துலையே தங்கிடுச்சு. அப்போது ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. எதை கவனிக்கணும் நம்ம, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குங்க. மேலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபால் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போமா, இங்கேருந்து கீழே இது வரைக்குமே வந்துருக்குது. எத்தனை பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 4.5% வந்துருக்குது. 4.5% ஃபால், ஒரு பெரிய ஃபால் தான். ஆனால் என்ன நடந்திருக்குது, இங்கேருந்து ஒரு ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன், டெய்லியில் இது ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தோன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுனால ரிவர்சல் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மார்க்கை வந்து தெளிவாக வந்து வச்சுக்கணும். இது வந்து கலரை கூட நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து டெய்லியில் நீங்கள் போட்ட மார்க்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஐ மீன் ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 hourல போட்ட மார்க் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போது 5 minutes. 5 minutesல என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னைக்கு
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ட்ரேடை சரியாக வந்து எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 1 ஹவருடைய சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல வந்து வரைஞ்சி வச்சிட்டோம். ரொம்பவே அருகாமையில் வந்து அந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது என்ன இது 5 மினிட்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது என்ன இது உங்களுக்கு ப்ரைஸு ட்ரெண்ட் ஆகுது, ஒரே நேர்கோட்டில் ரிஜெக்ட் ஆகலை, என்ன பண்ணுது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மேலே போகும்போது மேலே நல்லா போக முடியல, ஒரே நேர்கோட்டில்னா இதுதான் இங்கே வரைக்கும் போயிருக்கணும், அங்கே வரைக்கும் போகலை. அதே மாதிரி கீழேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். அது வந்து ஒரே நேர்கோட்டில் மேலே இப்படி இருக்கும், கீழே வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ப்ரைஸு மேலே கீழே வரும்போது மேலே ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் கீழே வரும்போது வந்து ட்ரெண்ட் ஆகி அப்படியே சரிஞ்சிக்கிட்டே கீழே வந்துகிட்டே இருக்கும். ப்ரைஸோட வீக்னஸை வந்து காட்டுது இது. அதே மாதிரி கீழே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும், மேலே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவோம். மேலேயும் ட்ரெண்ட் ஆகுது, கீழேயும் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நெருங்கி வர அதாவது இங்கெல்லாம் ரேஞ்சு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குதா, அடுத்த புல் பேக்கில் உங்களுக்கு அந்த ரேஞ்சு கம்மியாகிடும், அடுத்ததில் கம்மியாகிடும், இந்த மாதிரி கம்மியாகிட்டே போவோங்க. இந்த இடம் வந்தோடனே ப்ரெஷர் பில்டப் ஆகிடும். இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னாலே பிரேக் அவுட் ஆகிடும். இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்விட்டரில் கூட நம்ம இதை வந்து பகிர்ந்துருந்தோம். காமிக்கிறோம் பாருங்கள். இது எங்கன்னே தெரியலையே, அவ்வளோ ட்வீட்ஸ் வந்து போட்டாச்சா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ரெடி டு பிரேக். இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம இது வந்து போட்டாச்சுங்க, ரெடி டு பிரேக் அப்படின்னு வந்து போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 1 ஹவர்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க 1 ஹவரில். இந்த இடத்துல 5 மினிட்ஸில் இந்த பேட்டர்ன் வந்து வந்துருக்குது. பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகி மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. டார்கெட்டு ஃபஸ்ட்டு இங்கே, செகண்ட் இங்கே, இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும், ஸோ வரைஞ்சி காமிச்சிடறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆச்சுன்னா இங்கே 1 ஹவரில் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒருவேளை மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா டார்கெட் இங்கே இருக்குது, இதையும் தாண்டிச்சுன்னா டார்கெட்டு இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டே மாறி போயிடும். எப்படி மேலேருந்து கீழே வந்ததோ அந்த மாதிரி கீழேருந்து திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிடுவான். ஒருவேளை கீழே பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான், இதையும் தாண்டி கீழே போய் இன்னொரு லோ வைப்பான். முதல் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது 3 டிரைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டிரைவ் வந்து இப்படி வந்து பக்கத்துலேயே வந்து வருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு வால்யூமோட மேலே போகும். இது வந்து ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகும் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் மொழியே. 3 டிரைவ் அப்படிங்கிறது வேறு கான்செப்ட்டு, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா. இந்த மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம போட்ட அடுத்த ஒரு சில நேரங்களில், அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 hour கழித்து என்ன ஆயிருக்குது, பிரேக் ஆகிடுச்சு, மேலே தான் பிரேக் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே தான். இந்த டார்கெட்டை மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், வைக்கல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். மேலே போனால் தான் மேலே நல்லா போகும், இல்லைனா கண்டிப்பாக வந்து கீழே வந்துடும் ப்ரைஸ். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், மேலே நல்லா போயிருக்கு, நல்ல வால்யூமோட போனான். வால்யூமோட போனவன் ஃபஸ்ட்டு எந்த லெவலில் வந்து நின்னா பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கலரை மாற்றிடுறேன். எந்த இடத்துல வந்து நின்னா பார்த்தீங்களா, எங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு ப்ரைஸு, இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு. இந்த வால்யூம் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்தது, இங்கிருந்து மேலே வந்த ப்ரைஸு. இங்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே ரிஜெக்ஷனே இல்லை பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் எங்கே தான் இருக்குது, அந்த இடத்துலையே வந்து ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் இந்த விஷயத்தை 6 மாதம் பயிற்சி பண்ணி வருஷ கணக்கில் 2 வருஷம் 3 வருஷமாக பயன்படுத்தி நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி இன்டர்மீடியேட் லெவலில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மெத்தடில் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் இப்படி வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். இல்லைனா வெயிட் பண்ணுவீங்க, இந்த கேண்டல்லையே செல் பண்ணியிருந்திருப்பீங்க, அடுத்த 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க, அடுத்த 5 நிமிஷம் பயந்துருப்பீங்க, மேலே போயிருந்துருக்கும் அப்படின்னு. ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்கன்னா பயமாக இருக்கும்,
மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா இங்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா இப்படி போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி வந்து நடக்காது. ரொம்ப வந்து குறைவான நேரங்களில் மட்டும்தான் அது மாதிரி நடக்கும். நடந்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சாலும் இந்த லாஸை நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சரி, ஓகே. இப்போ என்ன இருக்குது, இதில் வந்து ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, கீழே வந்துட்டோம். எதை ஒன்று வந்து டார்கெட் பண்ணலாம், இதை டார்கெட் பண்ணலாம் நீங்கள். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே போயிட்டான் அப்படின்னா கீழே அடுத்து இந்த லெவலுக்கு போவான், அடுத்து இன்னைக்கு லெவலுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லெவலுக்கு கீழே தான் போயிட்டானே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நிறையா சொல்லியிருக்கிறேன். சில பேர் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்க வரும்போது வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் இடையில தான் எனக்கு தோணும்போது தான் வந்து சொல்கிறேன். எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பண்ணுறதுனால அப்படி தான் வந்து நடக்குது. அப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்து அது வந்து ஒரு முதல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை நான் சொல்லலை அப்படின்னா உடனே மெசேஜ் செக்ஷனில் போயிட்டு இது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, படிக்கட்டு மெத்தடை எப்படி ட்ரேட் பண்ணுறது, எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். எப்படி நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, கரெக்டாக இந்த இடத்துல எடுக்கிறீங்க சொல்லுங்கள், எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். அதான் இந்த லைன் போடுறேன், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்கே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். எடுத்துகிட்டு எப்படி வெயிட் பண்ணுறீங்களாம் கூட சொல்கிறேன். ஆனால் அதை பார்க்குறதுக்கான ஆர்வம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அப்போ என்னாச்சு, இந்த லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போச்சு ப்ரைஸு. ஆனால் வந்து ஒரு புதுசாக ஒரு லோ இந்த இடத்துல வச்சுருக்கு. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவை கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் மறுபடியும் வந்து கீழே போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக எதனா ட்ரேட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி படிக்கட்டில் மேலே போகிறான் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பையை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து மேலே போயிருக்கான், கீழே வந்து மேலே போயிருக்கான், கீழே வந்து மேலே போயிட்டான். இது என்ன, இது ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னாலே வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இந்த டார்கெட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். வர்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கனாலே ஓகே ரைட் சூப்பர் அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்பா டார்கெட் தெரிஞ்சிச்சுப்பா கண்ணுக்கு. அதுக்காக எல்லா பணத்தையும் கொண்டு போய் அதில் வந்து நீங்கள் பெட் பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் டார்கெட் நல்லா தெரியும். 90% போயிடுவான், 10% எப்போவுமே வந்து ஒரு டவுட்லேயே தான் இருக்கணும் நீங்கள். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் போகும்போது எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் கவனிச்சிங்களா? இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகணும், ஆனால் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். கண்டினியூஸ் புல்லிஷ்னஸோடு போயிருக்குது, ஒரே ஒரு பியரிஷ்னஸ் தான் வந்தது. இந்த ஒரு பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் போகிற மாதிரி காமிச்சான், ஆனால் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சான். அடுத்தது கீழே வந்தான், அடுத்து கீழே எது வரைக்கும் வந்திருக்குது ப்ரைஸு, இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து அவன் வந்து இந்த லெவலுக்கு வந்து வருவான். கட் பண்ணுற வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இப்போது இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட் பியரிஷ்னஸில் வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. நல்ல புல்லிஷாக போயிட்டு இந்த மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ்னஸ் வந்துருக்குது. கவனிங்க, நல்ல பியரிஷாக வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்திருக்கு. உடனே இம்மீடியட்டாக ப்ரைஸ் வந்து மேலே அதே ஹைட்டுக்கு போயிருக்கானா? அப்போ நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம இதை பற்றி வந்து பேசியிருந்தோங்க. இப்படி வந்து போயிருக்குது ப்ரைஸு, இங்கே இப்படி வந்து போயிருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், இங்கேருந்து போனோன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து பேரலாக போயிட்டு அப்புறம் பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், ட்ரெண்டு வந்து கீழே போயிட்டு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம எங்கே 1 hour லைன் வந்து எங்கே போட்டு வச்சுருக்குறோம், போட்டு வைக்கலையா? வரேன், ஒரே ஒரு நிமிஷம். 1 hour டெலிட் பண்ணதில் எல்லாமே போயிடுச்சு போல. இப்போ 1 hour லைனு நம்ம மேலே போட்டு வச்சுருக்கோம். சரியா? அப்போ அந்த லெவலை கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ப்ரைஸு மேலே போகும். ஸோ இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் மேலே போகும், இல்லைன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இப்போதைக்கு வந்து எந்த இடத்துல வந்து அடுத்த ஹை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோ இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை அந்த லெவலை தாண்டிட்டான்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து வரைஞ்சி வச்சிடணும் இம்மீடியட்டாக.
ஏன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அது. எப்படி யூஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸ் லெவல்லேருந்து கீழே வந்தது. ஆனால் அந்த லெவல்லாம் மதிக்கல. மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இது லைவ்லேயே நான் உங்களுக்கு வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த இடத்த தாண்டணும். தாண்டாமல் இந்த இடத்துல பதுங்கினான்னா இங்கேருந்து இப்படி கீழே வந்தான் அப்படின்னா கன்ஃபார்மாக அடுத்த தடவை மேலே போகிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு தடவை வந்து மேலே இப்படி வந்துருக்கு ப்ரைஸு, அடுத்த தடவை நல்லா வேகமாக மேலே போயிட்டான். அடுத்த தடவை நல்லா வேகமாக தான் போனான். ஆனால் இந்த லெவலில் தாண்டலனாலே சந்தேகம் தான். இப்படி ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணான் போகமாட்டான். கீழே வந்தான், இதே லெவல்லேருந்து மேலே போகிற மாதிரி கொஞ்சம் காமிச்சான், இன்னும் கீழே வந்துட்டான். வீக்னஸ். ப்ரைஸு அவ்வளோ வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இது இந்த செட்டப்பு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பயிற்சி வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணவே கூடாது. இந்த இடத்த பிரேக் பண்ணனா அப்படின்னா எங்கே போவான்? இன்னும் வந்து கீழே போயிடுவான். இன்னும் கீழே எங்கே போக வாய்ப்பு இருக்குது? இங்கே போக வாய்ப்பு இருக்கா? ஏன்? அதான் குரூப்பில் டூப்பு கேண்டில். இந்த புல்லிஷ்னஸ்லேயே ஒரு பியரிஷ்னஸ் இருக்கிற ஒரே கேண்டில் இதுதான். இந்த லோவையும் கட் பண்ணிட்டான்னா இன்னும் வந்து கீழே போவான். இன்னித்த லோவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணான் பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போட்டு அரைன்னு அரைச்சேன். அவ்வளவும் ட்ரேடுங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக் ஆச்சு ப்ரைஸ் அப்படின்னா அவ்வளவும் ட்ரேட். சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். நீங்கள் கவலையே படாதீங்க. என்னைக்குமே மேலே வந்தால் ஒரு லெவலில் வச்சுக்கோங்க. அந்த லெவல் அவ்வளோதான். இது வந்து ஷார்ப் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஷார்ப் லெவலுக்காக வெயிட் பண்ணிடலாம். அடுத்து இதுக்குள்ளேயே மேலே இங்கேயும் போயிட்டே இருக்குது, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தைரியமாக ட்ரேடு வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த கேண்டில் இப்படி போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோதானே, சின்ன லாஸ் தானே. ஏதோ ஒரு இடத்துல இப்படி வந்து பிரேக் ஆகி வரத்தான் போகுது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வரத்தான் போகுது. இந்த தடவை கீழே வந்துருச்சா, இல்லைன்னா மேலே இப்படி வரப்போகுது, அவ்வளோதானே. இதுதானே உங்களோட லாஸு. இந்த லாஸுக்காக பயந்துக்கிட்டு இந்த ட்ரேட்லாம் எடுக்காமல் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்போ இது எப்படி வந்து தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியாது. மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே இப்படி வரும்போது இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போயிடுவானா? அதானே நம்ம இவ்வளோ நாளாக வந்து படிச்சுருக்குறோம், எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேண்ணா. என்னது, மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டலோட ஹை இல்லைனா இதோட ஹை எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு மேலே போனால் மேலே போயிடும். அப்போ இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கீழே போனால் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுறான், இங்கிருந்து மேலே போகும்போது இங்கிருந்து இப்படி கீழே வர ட்ரை பண்ணுது, திரும்ப மேலே போகும்போது ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு இந்த பாடி இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு தான் கீழே வர்றான். கீழே எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக எங்கேருந்து போனானோ அங்கே தான் போகிறான். திரும்பவும் ப்ரீவியஸாக எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானோ அங்கேருந்து தான் கீழே வருது. திரும்பவும் கொஞ்சம் முன்னாடி இருந்தே வந்து மேலே போக ஆரம்பிச்சது, அதே இடத்துல ரிஜெக்ஷன். திரும்பவும் கீழே வந்து அதே இடத்துல சப்போர்ட்டு, திரும்பவும் மேலே போய் அதே இடத்துல ரிஜெக்ஷன், திரும்பவும் கீழே வரும்போது கீழே நல்லா வரல. அப்போ மேலே பிரேக் அவுட் ஆயிடுவானா? அப்போ இந்த இடத்துல பை பண்ணிடலாமா? பைனாலே வந்து எங்கே பண்ணுவீங்க, சப்போர்ட்டு தான். ஒருவேளை நீங்கள் பை பண்ணுறத மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் செல்லில் இருக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் டேஞ்சரஸ். இங்கிருந்து இப்படி வந்து வர்றது வந்து டேஞ்சரஸ். ஏன்னா இது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் இப்படி 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 ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு வர்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பாதியிலேருந்தே இப்படி ரிவர்சல் ஆகிடும். பாதியிலேருந்தே ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். அவங்க வந்து ப்ரைஸை இவ்வளோ தூரம் வரக்கூட விட மாட்டுறாங்க, இங்கிருந்தே பை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், மேலே போகிறாங்க. கடைசியாக நீங்கள் இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுத்துருந்துருப்பீங்களா இந்த கேண்டில், அந்த செல்லை வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு கவனம் விட்டுறது நல்லது. அப்போ நான் உடனே பை பண்ணிடுவா அப்படின்னா பை பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் பை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸ்டாப் லாஸ் இந்த சென்ஸ் ப்ரைஸ் வந்து கீழே இப்படி வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் எக்ஸிட்டே பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த லெவலில் தானே நீங்கள் மார்க் பண்ணி வச்சு ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இங்கே வரணும், இங்கே வந்தால் தான்.
அப்போ என்ன என்ன பண்ணுவீங்க? கம்முனு வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒருவேளை இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக் வந்துட்டு இப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த புல் பேக் லெவலில் எங்கேயாச்சும் வந்து ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாமே ஒழிய, இந்த இடத்துல தயவுசெய்து இங்கே எட்ஜில் தான் நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுப்பீங்க இந்த இடத்துல, ஏன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது மிகப்பெரிய தப்பான ட்ரேடு அப்படிங்கிறத இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து உணர்த்திட்டான். என்ன பண்ணால், இந்த இடத்துல நீங்கள் பையை எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆக போகுது அப்படி. சில பேர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா இப்படி போய் மேலே முடிஞ்சோன்னே இந்த இடத்துல பை எடுப்பாங்க. அப்புறம் ரிவர்சல் வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி எதனா நடக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே வருது பார்த்தீங்களா, இப்படி மேலே வேகமாக வரும்போதே இந்த இடத்துல பை பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த கேண்டிலில் பண்ணியிருப்பாங்க, இந்த கேண்டிலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பையாக மேலே வந்த கேண்டில் தானே, க்ரீனில் மேலே வந்தது தானே, அவங்க பை பண்ணாலும் கீழே போய்டும். இப்படி தான் வந்து தப்பு பண்ணுறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வந்தால் செல்லு தான் பண்ணுவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வந்தால் பை தான் பண்ணுவேன். முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, பை பண்ணின உடனே வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்கிது, நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே. இந்த இடத்துல வரும்போது எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான், சின்ன லாஸ், வெளியில் வந்துட வேண்டியதான். இல்லைங்க, நான் வந்து இதுக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த இடத்துக்கு வரும்போது நான் வந்து ட்ரேட் எடுத்துருவேன், பை ட்ரேடு இந்த இடத்துல, அதாவது இந்த கேண்டல்லையோ இல்லை இந்த கேண்டல்லையோ நீங்கள் பை ட்ரேட் எடுக்கிறீங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னே கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா, என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எந்த இடத்த பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி, இதுதான் லோனு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்த தாண்டி இந்த மாதிரி போயிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க, என்ன லைனு? இந்த குரூப்பில் டூப்புடைய லெவல் இது, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கல்ஃப் பண்ணுறான், ப்ரீவியஸ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுறான். கண்டினியூஸ் பீரிஷ்னஸோடு வந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லெவலை என்கல்ஃப் பண்ணுது. இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறான், நீங்கள் மேலே போய் க்ளோஸ் வச்சா தானே எக்ஸிட் பண்ணுவீங்க. இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு தான் கன்ஃபார்ம் எக்ஸிட்டு. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல உங்களை இதுலேயே எடுத்திருப்பீங்க ட்ரேடு, இல்லைனா இதுலேயே ட்ரேடு எடுத்திருப்பீங்க. எடுத்துகிட்டு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15, 20, 25, 30 நிமிஷம், அரை மணி நேரம் நீங்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கணும். வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், என்ன, மேலே போய் க்ளோஸ் வச்சா நான் என் லாஸை புக் பண்ணிடுவேன், கீழே போச்சுன்னா நான் என்ஜாய் பண்ணுவேன். கரெக்டாக கீழே போனாங்க. இன்ஃபேக்ட் இங்கே சிக்னல்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரேடை சரியான இடத்துல எடுத்திருக்கீங்க. சாரி, ட்ரேடை சரியான இடத்துல சரியான ட்ரேட் எடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, கீழே வரைக்கும் போச்சு. அப்போது இது வந்து டேஞ்சரஸ். ஏன்னா என்கல்ஃபிங் அட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் வந்து வெரி டேஞ்சரஸ். என்ன ஆகும், ப்ரைஸை இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே இருந்து ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து வருது ஆஃப்டர் பிக் கன்சல்டேஷன், பெரிய கன்சல்டேஷன். இந்த இடத்துலேருந்து விழுந்துட்டு கன்சல்டேட் பண்ணிட்டு திரும்ப வந்து கீழே போகிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் லெவலேருந்து ரிவர்சல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கேண்டில் இது வரைக்கும் போயிருக்குது, போயிட்டு தான் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போது அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான், அடுத்த கேண்டிலும் க்ரீன்லேயே க்ளோஸ் வைக்கிறான். அடுத்த கேண்டில் க்ரீனு, எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலையே. அதுக்கப்புறம் பையர்ஸோடைய டாமினன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா, அவன் பாடு போயிட்டே இருப்பான், புல்லிஷாக மேலே போயிட்டே இருக்கான்னு வைங்களேன். ஒருவேளை நீங்கள் பையில் இல்லை, செல்லு ஆப்வியஸ்லி நீங்கள் இருக்க மாட்டீங்க, பையில் இல்லை, பை எடுக்க முடியல, கம்முன்னு விட்ருங்க, அவன் போட்டான், எங்கேயோ போயிட்டு போகிறான். அடுத்த லெவல் எதுன்னு சொல்லிட்டு மார்க் மட்டும் போட்டு வச்சுருங்க. அடுத்த லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லெவலு, அதுக்கப்புறம் தான் இந்த லெவல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்படிங்கிறது குழப்பம் இருக்கவே வேணாம். எப்போவுமே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவல், அப்புறம் தான் அடுத்த லெவல்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு, இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்தே கீழே வந்துட்டான். ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருக்குது, அடுத்த கேண்டிலில் செல் எடுக்கலாமா? ஏதோ ஒரு பகுதியில் செல்லு உடனே இம்மிடியேட்டாக எடுக்கிறீங்க, இல்லைனா பாதி தூரத்தில் எடுக்கிறீங்க, இல்லைனா மேலே வர வரைக்கும் விட்டுட்டு எடுக்கிறீங்க, எடுக்கலாமா?
நல்ல புல்லிஷ்னஸில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்தது. அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துட்டான். மேலே திரும்ப வர்ற மாதிரி வந்தான், வர முடியாமல் கீழே போயிட்டான். நல்ல புல்லிஷ்னஸில் ஒரே ஒரு ரெட் கேண்டில் வந்தது, மேலேயே போச்சு. ஆனால் க்ளோஸ் கீழே தான் வச்சான். அதுக்கப்புறம் கீழே வரைக்கும் வந்துட்டான். நல்ல புல்லிஷ்னஸில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் கேண்டில் இது வரைக்கும், அடுத்த கேண்டில் இந்த ஹை வரைக்கும் வந்தது. அப்புறம் கீழே வந்தது. திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்து கீழே தான் வந்தது. திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்து அதையும் தாண்டி போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே தான் வந்தது. இப்போ எப்போவுமே சரியான இடத்துல சரியான ட்ரேடு மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். ட்ரேடிங்னாலே வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். மேலே போனால் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற யதார்த்தத்தை என்னைக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அந்த முதல் கேண்டில்லையே எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், நான் முதல் கேண்டில்லையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற யதார்த்தத்தை என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த கவலையே இருக்காது உங்களுக்கு. சரியான இடத்துக்கு வரும்போது நான் வந்து சரியான ட்ரேட் எடுப்பேன். மேலே வந்து செல்லு தான் எடுப்பேன், கீழே வந்துருக்குதா பை தான் எடுப்பேன். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே அதை தான் பண்ண போகிறோம், ஆனால் சரியான இடத்துல பண்ணணும். அப்போ எவ்வளோ நேரமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குமா இங்கேயே நின்றுட்டு இருக்குது. திரும்ப கூட ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? கீழே தான் வந்தது. வந்துட்டு திரும்ப எங்கே வந்திருக்கான்? அங்கேயே தான் வந்திருக்கிறான். திரும்ப அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான்? கீழே தான் வந்திருக்கான். அதே இடத்துக்கு தான் வந்தான். திரும்பவும் கூட அதே இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வர்ற மாதிரி வந்து இந்த தடவை இங்கிருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து மேலே வரைக்கும் போச்சு. ஆனால் என்ன பண்ணான்? திரும்பவும் வந்து அந்த ஹைலேருந்தே விழுந்தான். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறான்னு பாருங்கள். சரியான இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுக்க மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வில் மேக் ஒண்டர்ஸ். கண்டிப்பாக நடக்கும். அதாவது நீங்கள் பயந்துட்டு வேறு மாதிரி, அதாவது இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இதில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்படியே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸு. நீங்கள் பையின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன்னா கீழேருந்து இப்படி வந்திருக்குது, ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் மேலே போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பையை எங்கே பண்ணுவோம்? நம்ம நல்லா புல்லிஷாக மேலே வருதா இந்த இடத்துக்கு வரும்போது அவசரமாக பை பண்ணுறவங்களாம் வந்துட்டு அவசரமாக இங்கேயே பண்ணிடுறது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே வெளியவே போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலை விட்டு வெளியிலேயே போயிடுச்சு ப்ரைஸு. போன உடனே இந்த இடத்துல ஒரு பையை வந்து ட்ரை பண்ணுறது, அப்போவும் கீழே தான் போயிட்டான். அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துட்டு நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னு ஒரு பை ஒன்று பண்ணுறலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கீழே தான் போகணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? தேவையில்லாத ட்ரேட்ஸ் வந்து தேவையில்லாத இடத்துல எடுக்கவே கூடாது. மேலே பை ஓகே, ரைட், வெரி குட், உங்களுடைய அனாலிசிஸை வந்து பாராட்டுறோம். ஆனால் எந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மேலே வந்து என்றைக்குமே வந்து பையை ட்ரை பண்ணவே கூடாது. செல் வேணால் பண்ணலாம், இல்லை சும்மா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேடு மட்டும் எடுக்கவே மாட்டோம், அதுவும் பை ட்ரேடு எடுக்கவே மாட்டோம். அப்போ இதை வந்து இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம், இப்படி வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ கீழேருந்து இப்படி வந்து வருது, மேலே வந்து இந்த மாதிரி சேனல் மாதிரி, அதாவது எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா சிபிஐ நியூஸ். அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கோல்டு மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் வந்து கொடுக்கக்கூடிய நியூஸ். அதனால் என்ன பண்ணணும்? சிபிஐ நியூஸுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தோன்னே ட்ரேடிங்கை கொஞ்சம் ஹால்ட், பிரேக் எடுக்கிறதுக்கு போயிட வேண்டியதான். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், என்னமோ பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அவனை வந்து பிடிச்சிக்கலாம், சரிங்களா? அது வரைக்கும் வந்து கம்மனை வந்து விட்டுறணும். நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டு கீழே போயிட்டே இருந்தான். கீழே பொறுமையாக போயிட்டே இருந்தான். நியூஸ் வந்தவுடனே என்னாச்சு? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனான். எங்கே போனான்னு பார்த்தீங்களா? நம்ம 1 ஹவரில் ஒரு மார்க் ஒன்று போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மார்க் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் நேற்று ஹைன்னு ஒரு மார்க் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஹைக்கு மேலே வரைக்கும் ப்ரைஸு போச்சு. போன உடனே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சான். எங்கே வந்து இன்னைக்கு ஹை இருக்குது பார்த்தீங்க, நேற்று ஹை வரைக்கும் போச்சு, ஆனால் இன்னைக்கு ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே தான் வந்து க்ளோஸ் வச்சது.
இதுவே வீக்னஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு பாடம் நம்மளுக்கு. ப்ரைஸு இன்னும் வீக்னஸாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன் மேலே போனால் போயிருந்துருக்கணும். இந்த நியூஸ்லலாம் வரும்போது வந்து என்ன அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்லாம் கீழே வரவே மாட்டாங்க. ஒரே கேண்டில்லையே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹையில் வந்து உங்களுக்கு வந்து போயிடும் ப்ரைஸு. ஆனால் என்னாச்சு, இது வந்து அந்த மாதிரி நடக்கலை நேற்று வந்த நியூஸில். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வர்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ செல். அதான் பிளான். இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு இப்படி இருந்தது அப்படின்னா இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து செல் ட்ரேடை எடுக்கலாம். அப்போ என்னாச்சு, அடுத்த கேண்டில் வந்து மேலே வருமா அப்படின்னு பார்த்தா இங்கிருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. இதுதான் லெவலு. ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவல் இவ்வளோ தூரம் தான் வந்தது. பை எடுப்பீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கூட வெளியில் எக்ஸிட் பாயிண்ட்டு இந்த இடத்துலையே இருக்கிறதுனால தாராளமாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். என்னாச்சு, ஜிக்ஸாக்காக வரும் எப்போவுமே. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்ததுன்னா பை செல் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு இருக்கலாம். என்னாச்சு, இந்த ஜிக்ஸாக்னஸ்ஸு இங்கே வந்து இவ்வளோ தூரம் போச்சுல்ல, இங்கேருந்து என்ன பண்ணோம், இவ்வளோ தூரம் போகணும்ல, போகலையா? ஐயை கட் பண்ணல பாருங்கள். கீழே வந்துட்டு மேலே போகும்போது ஐயை கட் பண்ணல, முடிச்சிட்டான். இந்த கட் பண்ணல அப்படின்னாலே கீழே வந்தானா இந்த லோவை கட் பண்ணுறோம். கட் பண்ணானா கீழே வரைக்கும் எங்கே வரைக்கும் வந்தான், இந்த இடத்துக்கே வந்துட்டான். ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அதுக்கப்புறம்லாம் திரும்பி கூட பார்க்கல. அவன் பாட்டு கீழே போயிட்டான். அவன் பாட்டு கீழே போய்கிட்டே இருக்கிறான். அப்புறம்லாம் இந்த ட்ரெண்டெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. எக்ஸ்பேண்டிங் சேனலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டிங் சேனலும் சரி, நம்ம பேட்டர்னும் சரி என்ன ஆகும், கீழே இந்த மாதிரி வரக்கூடாது. மேலே மேலே போயிருந்தால் நல்லா போயிருக்கும், இல்லை கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே. ஏன்னா பேட்டர்னை விட்டு பிரேக் ஆகும்போது நல்லா வெளியில் வந்து போயிடும் ப்ரைஸ். அப்போ கீழே வரும்போது நம்ம உடனே அடுத்த கான்சன்ட்ரேஷன் எங்கே வந்து வந்துடும், எங்கே வந்து நம்மளுக்கு வந்து நிற்பான், எந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பை ட்ரேடை நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த லோஸை வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சும்மா உட்காந்துருக்கணும், என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருக்கணும். ஓவரால் ட்ரெண்டு செல்லில் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் வந்து மார்க்கெட்டை மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றுனாங்க. ஆனால் என்னாச்சு, ஆஃப்டர் கன்சல்டேஷன் சிபிஐ நியூஸ்க்கு அப்புறமா தொடர்ந்து பீரிஷாக கீழே வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். தொடர்ந்து வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ். இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா கீழே வரும்போது ப்ரைஸு நல்லா இப்படி வரும், பை பண்ணலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, பையிங் ப்ரெஷர் இவ்வளோ தூரம் தான், இங்கிருந்தே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, மேலே போயிடுவான் போலவே. அப்போது இதில் வந்து என்ன, எதுக்கு மேலே போனால் மேலே போவான், கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதுக்கு மேலே போனால் போவான், இதுக்கு மேலே போனால் போயிடுவான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக், விழுந்ததில் இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக். அப்புறம் கீழே போயிட்டு இப்படி மேலே வந்திருக்கான். இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக மேலே போயிடும். இந்த லெவலில் வரைக்குமே செல் தானே, இந்த லெவலில் வரைக்குமே செல்லு தான். சரி வரட்டும், செல் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல புல்லிஷாக மேலே வந்துகிட்டே இருக்கிறான். ஆஹா, வந்துடுவான் போலவே. பயப்படுவீங்களா? இவ்வளோ தூரம் வந்தால் செல் எடுப்பீங்களா, எடுக்க மாட்டிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸு, அதை நம்ம மெத்தடை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக செல் எடுப்பீங்க. என்ன எடுப்போது, மேலே போய் க்ளோஸ் வைக்க போகிறோம், அவ்வளோதான், எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான், லாஸை புக் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா புல்லிஷாக வந்துட்டு இருந்தான். அதாவது நல்லா புல்லிஷாக வந்துகிட்டே இருந்தான். ஒரு ரெட் கேனில் கீழே வரைக்கும் வந்துச்சு ப்ரைஸ். நல்ல புல்லிஷாக வந்துக்கிட்டே இருந்தது, ஒரு ரெட் கேனில் கீழே வரைக்கும் வந்துருச்சு. நல்ல புல்லிஷாக வந்துட்டு இருந்தது ப்ரைஸு. ஒரு ரெட் கேனில் கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு கீழே அவன் பாட்டுக்கு எவ்வளோ தூரம் வந்து போகிறான், அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டு இருக்கு. நீங்கள் மார்க்கெலாம் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த மார்க்கெல்லாம் வந்து எல்லா மார்க்கையும் தாண்டி கீழே போயிட்டு இருங்க. அதாவது ட்ரெண்டு. இவ்வளோ நேரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும், செவ்வாய்க்கிழமையில் ஒரு அரை நாள், புதன்கிழமையில் ஒரு 3/4 நாள் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ட்ராப் பண்ணியிருக்காங்க. யாரை, பையர்ஸை. தெரியுதா, மேலேருந்து விழுந்துக்கிட்டு இருந்தால் ட்ராப் நடந்துகிட்டு இருந்தது. இந்த ட்ராப் பண்ணி எல்லாத்தையும் பை பண்ண வச்சதுக்கு அப்புறமா, அதனால தான் சிபிஐ நியூஸில் கூட வந்து மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, டோட்டலாக வந்து கீழே போயிட்டான். அவன் ட்ரெண்டு என்னமோ அந்த ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணி அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். இப்போ தெரியுதா ஸ்டெப்பாக உங்களுக்கு, இதுதான் லோ வந்தது, அடுத்த லோ இங்கே வந்தது, அடுத்த லோ இங்கே வந்தது, அடுத்த லோ இங்கே வந்தது, அடுத்த லோ வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே போயிட்டான். திரும்பி பார்க்காம கீழே போய்கிட்டே இருந்தான். அப்போது திரும்ப வந்து மேலே வரும்போது எங்கே வந்து வரணும், அவன் இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். எங்கே வரைக்கும் வந்தான், கொஞ்சம் மேலே தலையை தூக்குனான்,
அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்பவும் கீழே போயிட்டான். அதுக்கப்புறமா எந்த லெவலை கட் பண்ணால் மறுபடியும் வந்து மேலே போவான், இந்த இடத்துல வந்து க்ரீன் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போவான். என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ட்ரெண்டில் இதான் ஹையை, அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணால் மேலே போயிடும். பிரேக் பண்ணானா மேலே? பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணானா அடுத்த லெவல் இங்கேயே இருக்குது. அவன் என்ன பண்ணான், கீழே பிரேக் பண்ணி அவன் மட்டும் போயிட்டான். அவன் பாட்டுக்கு வந்து ஹையை கட் பண்ணாமல் அவன் போய்கிட்டே இருந்தான் கீழே. எது வரைக்கும் போனான், இது வரைக்கும் போய் முடிச்சிட்டான். ஸோ இன்னும் இது கதையை நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேயில் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். நம்ம என்ன லெவலில் யோசிச்சு வச்சோம், இந்த லெவலு, இந்த லெவலுக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட்டு. இவ்வளோதாங்க. இப்போ என்ன இருக்குது, இப்போ 5 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன சொன்னோம், புல்லிஷாக மேலே போய்கிட்டே இருந்தான், ஒரு பியரிஷ்னஸ் வந்தது, அப்படியே கீழே போனான் அப்படின்னு. இங்கே அது மாதிரி வரல. புல்லிஷாக போய்கிட்டே இருந்தான், ஒரு பியரிஷ்னஸ் வந்தது, அப்புறம் கீழே வந்துட்டான். தெரியுதா, புல்லிஷாக போய்கிட்டே இருந்தான், ஒரு பியரிஷ்னஸ், நல்ல ஒரு பியரிஷ்னஸ் வால்யூமோடு வந்தது, அங்கேருந்து என்னாச்சு, கொஞ்சம் கீழே வந்தது. அப்போது பியரிஷாக கீழே வந்துகிட்டே இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே எங்கேயா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஒரு தடவை க்ரீனில் க்ளோஸ் வச்சானா ஓரளவுக்குனா மேலே போக வாய்ப்பு இருக்கா? அப்போ மேலே வந்தானா எதை தாண்டினா மேலே போவான், இதை தாண்டா மேலே போவான். ரூல்லாம் என்றைக்குமே மாறவே மாறாது. இதை தாண்டணும். இது ரொம்ப தூரம் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம்லாம் வராது ப்ரைஸ். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து திரும்ப கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு அப்படி மேலே வரும்போது இந்த லெவலை வந்து கட் பண்ணுவான். கட் பண்ணும்போது ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து மாறிப்போம். ஸோ இது இப்படி தான் நடக்குது. இது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு நிறைய டைம் எடுத்தது. நான் உங்களுக்கு சொல்லி தர்றதுனால வீடியோவை கடைசி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து பார்க்க முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதுக்காக என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுக்க முடியும்னு நான் சொல்லலை. அந்த பொறுமைக்காக சொல்கிறேன். ஆரம்பத்தில் எடுத்தோடனே வந்து பாயிண்ட்டுக்கு உடனே இதாங்க அவ்வளோதாங்க, சரி ஓகே பாய் அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டோன்னா சரியாக வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இது மாதிரி நடக்க போகுது, அது மாதிரி நடக்க போகுது, இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இதை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து படம் ஆரம்பிச்சோன்னா கிளைமேக்ஸுக்கு வந்துச்சுன்னா கஷ்டம். முதல்லேருந்து ஸ்டோரி வந்து சொல்லி 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 கடைசியாக தான் வந்து படத்தை வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோவும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து வீடியோ வந்து இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தி டைம் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் முன்னாடி நாள்லேருந்து சொன்னது தாங்க, ஆரம்பிக்கும் போதும் டைம் பார்க்க மாட்டேன், முடிக்கும் போதும் டைம் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே சொல்லிடுவேன். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ரைட்டு. இது வந்து கீழே வந்துட்டு இருக்கான், இந்த டார்கெட்டு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்னால் அதே தான், ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கணும். சரி, அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், இங்கே பீரிஷாக தானே வந்தது, இந்த இடத்துல நல்ல வால்யூமோடு தானே க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுது, அப்போ இங்கிருந்து வந்து மேலே போயிருக்கணும்ல. இங்கே தாங்க எல்லாம் சூடாக இப்போ தான் இருக்கிறாங்க. செல்லர்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. இம்மிடியேட்டாக மேலே பையர்ஸ் கொண்டு போக முடியுமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன், பையர்ஸ் இங்கிருந்தே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் கீழே போய் தான் வரும். அப்போது இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஎஸ் எலெக்ஷன். இந்த யூஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த பணங்கள்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தங்கத்தில் நிறைய முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க மார்க்கெட்டே வந்து, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டே வந்து நல்லா இருக்குது. இப்போ பிட்காயினில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணிப்பாங்க. இந்த தங்கத்தில் போட்ட முதலீடு எல்லாத்தையும் எடுத்து அதில் வந்து பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி நடக்கிற ஸ்டோரிஸ். நமக்கு சார்ட்டு தான், சார்ட் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். இப்போதைக்கு என்ன சொல்கிறான், படிக்கட்டில் இறங்கி வர்றான், எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கான், 5ஆவது நாளாக வந்துட்டு இருக்கான். க்ரீன் க்ளோஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். டேயில் க்ரீனில் க்ளோஸ் வச்சுன்னா அன்னையிலேருந்து வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்ம 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடு எதனா கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். என்ன பண்ணாலும் கட்டே பண்ண மாட்டான் பார்த்தீங்களா. இந்த லெவலில் கட் பண்ணோம்ல, இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் எட்டி பார்த்துதா, அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போகணுமா, மேலே போனோன்னா மேலே போயிடுவான். என்ன பண்ணியிருக்கான், கீழே மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருந்தான் ப்ரைஸு,
இது ஐ, அடுத்து ஐ இங்க இருக்குது, அடுத்து ஐ இங்க இருக்குது, அடுத்து ஐ இங்க இருக்குது. இத கிராஸ் பண்ணானா போயிடுவான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாரி கீழ இங்க தான் இருந்தது. அடுத்த லெவல் வந்து இங்க இருக்குது. அடுத்து மறுபடியும் பிரேக் ஆகி போற மாரி காமிச்சிருப்பான். பயங்கர புல்லிஷாலாம் மேல போற மாரி போனான். அதுக்கப்புறம் என்னாச்சு? எவ்வளோ தூரம் கீழ வந்துட்டான் பாருங்க. சரி கீழ இந்த மாரி வந்தானே, வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் குடுத்து தானே கீழ மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கொண்டு போனாங்க. இதே விஷயத்த தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இத பாருங்க. எக்ஸாக்ட் லெவலுங்க. இந்த எக்ஸாக்ட் லெவல டச் பண்ணோனே எவ்வளோ தூரம் கீழ போயிட்டான் பார்த்தீங்களா? ஸோ டேவுடைய இந்த சப்போர்ட்டுக்கு இங்கேயே வரப்போகுது ப்ரைஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து வந்துரும். இத நீங்க இப்படி கூட பார்க்கலாம். இப்படி வந்து ட்ரெண்ட் லைன வந்து போட்டு கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்து மேல போற மாரி வாய்ப்பு வந்து இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இத கட் பண்ணணும். கட் பண்ணா தான் மேல போவான். மேல போனான்னா, இத கட் பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குது. நீங்க இவ்வளோ நேரம் வந்து பொறுமையா வந்து அ என்னோட ஸ்க்ரீன வந்து இவ்வளோ நேரம் வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ட்ரேடிங் ஈஸி தான். பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம். சரியா? டோன்ட் வொரி. தேங்க் யூ ஸோ மச்.